கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 4:21. Matthew 4:21. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவின் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். இங்கே மத்தேயு இதை எழுதும்போது லூக்கா 5வது அதிகாரம் முதல் 11 வசனங்களில் எழுதும்போது அவங்க எல்லாம் ஒருமித்து இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா பேதுருவுடைய வலை கிழிந்து போகத்தக்க மீன் வந்த உடனே தன்னுடைய கூட்டாளிகளாகிய யாக்கோபையும் யோவானையும் பேதுரு அழைக்கிறாரு. அவங்க உதவி பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக உடனே ஒருவேளை அவங்க உதவி பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் போயிருக்கணும். அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து இவங்க 2 பேரையும் யாக்கோபையும் யோவானையும் அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 2 பேரும் நமக்கு மிகவும் முக்கியமான மக்கள். ஏன்னா இந்த யோவான் யாரு? இவர் தான் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர். இவர் தான் இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர். அது மாத்திரமல்ல, யோவான் நிருபங்களை எழுதினவர் இவர் தான் பத்மு தீவில் தனியாக சிறை வைக்கப்பட்டார். அங்கே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். இவரை கொதிக்கிற எண்ணெய் இதில் கொப்பரையில் போடும்போது அவர் சாகலை. அதனால் கட்டையை வச்சு அவரை வெளியே தூக்கி விட்டாங்க. அதனால் எண்ணெயில் வெந்து மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி வைத்துட்டு எபேசு பட்டணத்தில் போய் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். இவர் ஒருத்தர் தான் உயிரோட அடக்கம் பண்ணப்பட்டவர். இந்த யாக்கோபு யாருன்னா ரொம்ப லெகு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபை பார்க்கிறோம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. இந்த ஏரோது யாரு? ஏரோது அந்திபா என்று சொல்லக்கூடிய கலிலேயா பகுதியை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த ஏரோது. இந்த என்ன பண்ணாரு? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். எப்படி? யோவானை இந்த யோவானை பட்டயத்தினால யாக்கோபு பட்டயத்தினால கொலை செய்தான். இந்த யாக்கோபு தான் யோவானுடைய சகோதரன். ஏன்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க, இன்னொரு யாக்கோபு இருக்கிறார். அந்த யாக்கோபு யாரு? அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று விட்ட சகோதரன், அதாவது மரியாளுடைய குமாரன். அந்த யாக்கோபு தான் நம்ம வேத புஸ்தகத்தில் இருக்க யாக்கோபு நிருபத்தை எழுதியவர். இந்த யாக்கோபு தான் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் எருசலேம் சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். இவர் யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று விட்ட சகோதரன். அந்த யாக்கோபு வேற, இந்த யாக்கோபு வேற. இது போக இன்னொரு யாக்கோபு இருக்கிறார். அவர் சின்ன யாக்கோபு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று அந்த 12 பேரை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம். இதில் இவர்களை குறித்து நம்ம தெளிவாக யார் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கோம். இவங்க 2 பேர் யாரு? செபதேயுனுடைய குமாரர்கள். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறாங்க. இதில் இன்னொரு காரியம் பார்க்குறோம். மத்தேயு 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரருடைய கூட அவரிடத்தில் அவரை பணிந்து கொண்டு உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வேண்டும் என்றார். என்ன? அவங்க 2 பேருக்கும் நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது ஒருத்தன் வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் இருக்கணும்னு கேட்கக்கூடியது. இப்போ இவங்க 2 பேரும் தொடர்ந்து பின்பற்றி கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியாக மரிச்சதை பார்க்கிறோம். இவங்களை கர்த்தர் அழைக்கிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்றவங்க எல்லாருமே கர்த்தருக்கென்று ஜெயமாய் வாழ்ந்து முடித்ததை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நீங்கள் உங்களை அழைக்கிறாரு, நீங்கள் வாங்க எனக்கென்று பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு யாருக்கு? எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நீங்கள் அவருக்கென்று வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு மறுபடியும் உங்களை பார்த்து உங்கள் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலருக்கு அப்படி ஒரு விசேஷத்தை அழைப்பு உண்டாகிறது. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, யாரோ ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி உங்களை வான்னு கூப்பிட்றாரு. அது ஒரு சில இடத்துல உண்மையாக இருக்கலாம், இல்லை ஒரு சில இடத்துல பொய்யாவும் நடக்குது. ஆனால் என்னென்னா நம்மளுடைய பிரதானமான அழைப்பு என்ன? வேத வசனத்தின் அடிப்படையில். இந்த வேத வசனத்தில் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் எல்லோரையுமே ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார் நம்முடைய தேவன். ராஜா ஊழியம் என்பது என்ன?
நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, அல்லது உங்களுடைய அழைப்பு, ராஜரீக அழைப்பு, ஊழியம், ஆசாரி அழைப்பு என்பதென்ன, கர்த்தருக்காக பண்ணக்கூடிய ஊழியம். இந்த ரெண்டையும் நீங்க செய்யணும். ஏன்னா அழைச்சிடாருக்காக உங்களை வேலையை விட்டுட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்க உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அங்கேயே நீங்க தேவனுக்கென்று வாழ முடியும். அதைத்தான் இங்க கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவர். அதனால நீங்க கர்த்தருக்கென்று வாழ்வீர்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் உமக்கென்று உம்முடைய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தங்களை தகுதிப்படுத்தி அவங்களை எங்க அழைச்சிருக்கீங்களோ அதே இடத்துல அவர்கள் உமக்கென்று ஒரு வல்லமையான ஊழியம் செய்ய எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.